வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவைய சுழற்சிக்கு. இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக கருப்பட்டி வச்சு ஒரு அருமையான திதிப்பு பணியாரம் பண்ணலான்னு பார்க்குறோம். கருப்பட்டின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இது. சுகர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும் அதில். ஸோ அந்த கருப்பட்டி பணியாரம் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். வாழைப்பழம் 2, மைதா மாவு 3/4 கப்பு, அரிசி மாவு 1 கை, சோடா உப்பு 1 சிட்டிகை, முந்திரி பருப்பு 10, திராட்சை 10, கருப்பட்டி பாகு 1/2 கப்பு, கிராமில் சொல்லணும்னா கருப்பட்டி 150 கிராம், உப்பு 1 சிட்டிகை, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. இப்போ அந்த கருப்பட்டி பணியாரத்தை செய்து எப்படின்னு பார்ப்போம். கருப்பட்டியை ஒரு 4 பீஸ் கடாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வரும்போது பாகு எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த 3/4 அழகு மைதா மாவு, 3/4 கப்பு மைதா மாவு, 1 கை அரிசி மாவு, 1 சிட்டிகை சோடா உப்பு, 1 சிட்டிகை உப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். இந்த பஜ்ஜி மாவு அந்த பதத்துக்கு நல்லா எடுத்து வந்துடணும். இந்த கருப்பட்டி நம்ம பாகு எடுத்துருக்கோம், அந்த கருப்பட்டி பாகும் ஊற்றிட்டு வந்துடணும். நல்லா அடிச்சுட்டு இந்த குழிப்பினால் வச்ச பதப்படுத்திக்கணும். ஒரு குழியில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு நல்லா சூடான பிறகு அந்த பணியாரம் அது மாவை ஊற்றினீங்கன்னா அருமையான கருப்பட்டி பணியாரம். அப்படியே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கூட வேணும்னா கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த முந்திரி பருப்பு, இந்த கொப்பரை தேங்காய், அதை திராட்சை பழத்தோடு அதை சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இது கிராமத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு டிஷ்ஷு கருப்பட்டி பணியாரம். இப்போ அந்த கருப்பட்டி பணியாரத்தை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். பாத்திரம் எடுத்துகிட்டு மைதா மாவு போட்டோம். இதில் ஒரே 1 கை அரிசி மாவு, 1 கை. இதில் உப்பு 1 சிட்டிகை, சோடா உப்பு 1 சிட்டிகை. முதல்ல இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு, திராட்சை அப்படியே போட்டுரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பஜ்ஜி மாவுக்கு தகுந்த மாதிரி அந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதான் கொஞ்சம் இந்த அடித்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரம்ஸ் இருக்காது. இப்போ ரம்ஸ் வராது. இதுதான் தண்ணி அளவு, ஊற்றுற பதம். அதாவது இப்போ மேலே எடுத்துனா ஊற்றுற பதத்தில் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கருப்பட்டி பாகு எடுத்து வச்சுப்போம். இந்த கருப்பட்டி பாகை போட்டுக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த பஜ்ஜி மாவு மாதிரி இதை பார்த்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம், 3/4 கப்பு மைதா மாவு, 1 கை அரிசி மாவு, 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை சோடா உப்பு போட்டு முந்திரி பருப்பு திராட்சையும் போட்டு நல்லா அடிச்சுட்டு இப்போது இதை வாழைப்பழத்தை போட போகிறோம். வாழைப்பழம் போடும்போது இன்னும் சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். ரெண்டு வாழைப்பழம். இப்போது இந்த பாகு போட்ட பிறகு இந்த வாழைப்பழத்தை போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி நல்லா ரைஸ் ஆகும். சாப்பிடும்போது இந்த வாழைப்பழம் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். வாழைப்பழம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் ஊறணும். முதல்ல மைதா மாவு, 1 கை அரிசி மாவு, சோடா உப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை, கருப்பட்டி பாகு நல்லா அடிச்சுட்டு அதில் பழத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 5 நிமிஷம் ஊறணும். 5 நிமிஷம் ஊற வரணும். வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சூரிய நிகழ்ச்சிக்கு. கருப்பட்டி பணியாரம், மைதா மாவு, அரிசி மாவு, கருப்பட்டி பாகு, முந்திரி பருப்பு, திராட்சை, சோடா உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிச்சுட்டு கடைசியாக வாழைப்பழத்தை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அந்த பழத்தை பற்றி 5 நிமிஷம் ஊற வச்சிட்டோம். இப்போது இந்த பணியாரம் அச்சில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நீங்கள் நினைக்கலாம் என்ன மாதிரி பழம் அது யூஸ் பண்ணலாம், பழத்தை யூஸ் பண்ணுறதால என்ன மாதிரி பழம் யூஸ் பண்ணலாம்? பச்சை பழம், மஞ்சப்பழம், அதாவது பூம்பழம் தவிர, பூம்பழம், மலை வாழைப்பழம், ரஸ்தாரி பழம் தவிர இந்த பச்சை வாழைப்பழம், இந்த மஞ்சள் வாழைப்பழத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும், அது வாசனை நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு இந்த பணியாரம் குழியிலையும் நம்ம வந்து மாவு ஊற்றிடுவோம். இந்த பணியாரம் ஆச்சுன்னு சொல்லும்போது அது வந்து பதப்படுத்தணும். மோஸ்ட்லி வந்து இரும்பில் இருந்தால் ரொம்ப நல்லது, இண்டோலியம் இருந்தாலும் பரவாயில்ல. மற்றபடி நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக நீங்கள் அந்த நான்ஸ்டிக் அது மாதிரி போனீங்க அப்படின்னா இந்த குவாலிட்டி அதாவது அழகாக ஒட்டாமல் வரும், அந்த டேஸ்ட் கொஞ்சம் மாறும். அதனால் நீங்கள் இரும்பில் வாங்கி பதப்படுத்துறது வந்து வெங்காயத்தை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு தேய்ச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு அலசிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றினீங்க அப்படின்னா ஒட்டாத வரும். ஸோ இந்த குழிப்பணியாரம் அச்சு பதப்படுத்துறது ஒரு 2 நாள் பதப்படுத்தணும், அதுக்கப்புறம் சரியாயிடும். இந்த கருப்பட்டின்னு சொல்லும்போது கருப்பட்டியில் இந்த வேர்க்கடலை பர்பி செய்யணும் இல்லையா, கருப்பட்டி வேர்க்கடலை பர்பி கூட நல்லாயிருக்கும். சாதாரண வெல்லம் செய்வாங்க, இதே மாதிரி கருப்பட்டியை பாகு எடுத்துகிட்டு வேர்க்கடலையை வறுத்துக்கிறோம். இந்த கருப்பட்டி பாகு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக பிடிச்சிங்க அப்படின்னா அந்த வேர்க்கடலை பர்பி அந்த கருப்பட்டியோட சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி கருப்பட்டி டீ, அதாவது பால் ஊற்றாமல் டீ போட்டு அதில் கருப்பட்டி போட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கருப்பட்டிக்குன்னு ஒரு நல்ல மருத்துவ குணம் இருக்குது. ஸோ அதனால் இந்த சர்க்கரைக்கு பதிலாக இந்த கருப்பட்டி யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த கருப்பட்டி பணியாரம் அருமையாக டேர்ன் பண்ண வருது. இது வந்து மெயினாக ஒன்று அந்த பதத்தோடைய, அதாவது நம்ம மாவு பதம், ரெண்டாவது வந்து இந்த பதப்படுத்துகிற குழியாச்சு கருப்பட்டி பணியாரம். அதே மாதிரி இதுலேயே வாழைப்பழம் இல்லாமல் வெறுமனை செய்யலாம், ஏலக்காய் பொடி போட்டு செய்யலாம். இதே கருப்பொடி வச்சுட்டு வாழைப்பழம் இல்லாமல் செய்யலாம். இந்த வாழைப்பழத்துக்கு பதிலாக இந்த குழகுழப்பான பழங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சப்போட்டா போட்டு செய்யலாம், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறோம், அதை போட்டு செய்யும்போது உங்களுக்கு பணியாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சூப்பரான கருப்பட்டி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருன்னு கேட்குறேன். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது கீமா நூடுல்ஸ். அந்த கீமா நூடுல்ஸ் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கீமா 1/4 கிலோ, நூடுல்ஸ் ஒரு பாக்கெட்டு, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, புதினா ஒரு கை, கொத்தமல்லி ஒரு கை, சோம்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி. கீமா நூடுல்ஸ் எப்படி செய்ய நம்ம பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம், வெறும் சோம்பு தாளிக்கிறோம். கீமாவை நல்லா கழுவி வச்சுருக்கோம், 1/4 கிலோ கீமா. அதை போட்டு நல்லா வதக்கிடுறோம். கலர் மாறுது, உப்பு போடுறோம், மிளகாத்தூள் போட்டுறோம். அதாவது சோம்பு போடும்போது புதினாவும் கொத்தமல்லி போட்டு வதக்கிடுறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த கீமா போடுறோம். கலர் மாறும்போது உப்பும் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா வேக வச்சிடறோம். இதுலேயே கடாயிலேயே நல்லா ட்ரை ஆகிடுது. நூடுல்ஸை ஒரு பாத்திரம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா கொதி வரும்போது அந்த நூடுல்ஸை போட்டோம். நல்லா இருத்துட்டு 2 வாட்டி கோல்டு வாட்டர், அதாவது பச்சை தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டோம். நல்லா உதிரி ஆகிடுச்சு. ரெண்டுத்தையும், அதாவது கறி வந்த பிறகு இந்த நூடுல்ஸை அந்த கறியில் போட்டுரும், நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். உதிரியாக அந்த நூடுல்ஸோடு சாப்பிடும்போது வெறும் அதில் தொட்டுக்கிற தேவையில்லை.
சூப்பராக இருக்கும். இப்போ அந்த கீமா நூடுல்ஸை செய்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டு சோம்பு பொரிய வரலும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி போடுறோம், கீமா போடுறோம், வதக்குறோம். நான் சொன்னால் அந்த கலர் மாறணும், ஒரு மாதிரி பேல் கலராக வரவர்களும் மாறணும். அதுக்கப்புறமா தான் மிளகாத்தூளும் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு வேக விட்டுட்டு நூடுல்ஸை போட்டிங்க அப்படின்னா அது சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸ் எடுக்கும்போது கூட சூப்பராக இருக்கும். வீட்டில் ஒரு லெஷராக சண்டேஸில் செய்யும்போது ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு. இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் ஒரு கை புதினா, கொத்தமல்லி ஒரு கை. புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு வைக்கணும். முதல்ல கொத்தமல்லி போட்டேன், இப்போ புதினா போட்டு நல்லா வதக்கணும். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த கறியை போட்டுருவோம், கொத்துக்கறியை போட்டுருவோம். இந்த மாதிரி பரப்பின மாதிரி வச்சுக்கோங்க. நான் கலர் மாறணும்னு சொன்னேன், இந்த கலர் மாறும். அதை மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. உதிரியாக வந்துடும். கலர் மாறிச்சு. இந்த வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த கறி வந்துடும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ தண்ணி தெளிக்கிறோம். இந்த மாதிரி உதிரியாக வரும். இந்த வெங்காயம், தக்காளி பழம், இஞ்சி பூண்டு எதுவுமே கிடையாது. இப்போ பரப்பு நம்பரை வச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சிக்கலாம். இந்த சூட்லேயே இந்த கறி அருமையாக வந்துடும். சிம்மில் வச்சுக்கலாம். சோம்பு தாளித்தோம். ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த கறியை போட்டு நல்லா வதக்கிட்டோம். கலர் மாதிரி உதிரியாக வரும்போது உப்பு மிளகாத்தூள் போட்டு தண்ணி தெளிச்சிட்டோம். இந்த கீமா வேகத்துக்கு 10 நிமிஷம் சொன்னேன். நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த கீமா அப்படின்னு சொல்லும்போது கடையில் வந்து கொத்துக்கறி வாங்கிக்கலாம். ஒரு கோலா உருண்டை ஃப்ரை கீமாவில் நம்ம கொத்துக்கறியில் அருமையாக செய்யலாம். இதே மெத்தடு நல்லா ட்ரை பண்ணிக்கிறோம். வேக வச்சு நல்லா ட்ரை பண்ணிடுறோம். மிக்சியில் போட்டுடுறோம். மிக்சியில் போட்டு அரைக்கும் போது சோம்பும் கருவேப்பிலை போட்டு அரைச்சிடுறோம். பொட்டுக்கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எப்போது அதை அரைச்ச பிறகு பாத்திரத்தில் போட்டு அப்போ பொட்டுக்கடலை மாவு ஒரு கை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா அடிச்சுட்டு உருண்டை பிடிச்சிடுறோம். அந்த உருண்டையை சின்ன உருண்டையை பிடிக்கிறோம். பக்கத்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடு பண்ணவரை வெயிட் பண்ணிவிட்டு அந்த உருண்டையை பொரித்து எடுத்துகிறோம். மேலே ஒரு டீப் ப்ரௌன் கலரு ஒரு முறுப்பாக இருக்கும். உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாஃப்டாக பஞ்சியாக இருக்கும் கோலா உருண்டை. இதையே வந்து கோலா உருண்டை குழம்பும் சூப்பராக பண்ணலாம். இப்போது இந்த கறி வந்து இன்னும் ஒரு 7 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்து வரணும். வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சோயா சுவினேட்டிக்கு கீமா நூடுல்ஸ். எண்ணெய் ஊற்றணும், சோம்பு தாளித்தோம், புதினா கொத்தமல்லி போட்டு வதக்கணும். இந்த கொத்துக்கறியை போட்டு நல்லா வதக்கிட்டு கலர் மாறின பிறகு மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து இந்த மாதிரி ட்ரையாக பண்ணிட்டோம். நூடுல்ஸை வேக வச்சுருக்கோம். நான் தான் சொன்னேன், ஒரு பாத்திரத்து தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு கொதி வரலும் வெயிட் பண்ணிவிட்டு நூடுல்ஸை போடுறோம்.
நூடுல்ஸ் நல்லா வெந்து போன பிறகு தண்ணி இருத்துட்டு கோல்டு வாட்டரில் 2 அலசு அலசிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டிங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கறி நல்லா வெந்துடுச்சு, உதிரி உதிரியாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இந்த நூடுல்ஸு உதிரி உதிரியாக பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக கோல்டு வாட்டர் போட வந்துடும். இது போட்டுருவோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதோட வெறுமே அப்படியே சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் நூடுல்ஸ் என்ன நூடுல்ஸ் வேணால் வாங்கிக்கலாம், நூடுல்ஸ் சாய்ஸ் உங்களுது. அதில் எக் நூடுல்ஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு ஃபுல் மீல், அதாவது லஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டின்னருக்குன்னா டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த கீமா நூடுல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செய்கிறது ரொம்ப ஈஸி, பொருள் கம்மி, ரொம்ப கம்மி. ஒரு மிளகாத்தூள் தான், உப்பு, அதில் புதினா கொத்தமல்லி மொத்தம் அந்த வாசனைக்கு போட்டிருக்கோம். அடுப்பு அணைச்சிட்டு இப்போது பாத்திரத்தை கொண்டுடும். அருமையான கீமா நூடுல்ஸ். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு அணைச்சிட்டு கொத்தமல்லி புதினா வதக்கிட்டு கறியை போட்டு நல்லா வதக்கிட்டு கலர் மாறின பிறகு மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து ட்ரை பண்ணிட்டோம், வேக வச்சு ட்ரை பண்ணிட்டோம். நூடுல்ஸை வேக வச்சோம், தண்ணி அதாவது பச்சை தண்ணி அலசி எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு உதிரி உதிரியாக பண்ணிட்டோம். அந்த வெந்த கறியோடு இந்த நூடுல்ஸ் சேர்த்துட்டா அருமையான கீமா நூடுல்ஸ். 2 டிஷ் பண்ணோம். இனிப்பு அதாவது கருப்பட்டி பணியாரம், 3/4 கப்பு மைதா மாவு, 1 கை அரிசி மாவு, 150 கிராம் கருப்பட்டி, 10 முந்திரி பருப்பு, 10 திராட்சை, 2 வாழைப்பழம், 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை சோடா மாவு. ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு, அரிசி மாவு, அந்த சோடா உப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை, அந்த கருப்பட்டியை பாகு எடுத்துட்டோம். அந்த பாகு ஊற்றிட்டோம். நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா அடிச்சுட்டு அந்த பஜ்ஜி பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் இந்த வாழைப்பழத்தை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த குழிப்பணியாரம் அரைச்சி சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அந்த குழிப்பணியாரத்தை சுட்டு எடுத்தோம். அருமையான மருத்துவ குணம் உள்ள கருப்பட்டி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நூடுல்ஸ், கீமா நூடுல்ஸ் பண்ணோம். இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 டிஷ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சாயங்காலம் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.